ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கன்னியாகுமரியில இருந்து பேக் டு கோவா தாங்க போயிட்டு இருக்கோம். நைட்டே வந்து பிளான் பண்ணோம். ஸோ நம்ம கன்னியாகுமரியில ஸ்டே பண்ண வேணாம். நம்ம திருவனந்தபுரம்ல போய் ஸ்டே பண்ணிட்டு, அங்க வந்து சிவன் ஸ்டாச்சு இருக்குல்ல, அது பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டே அப்படியே வர்க்காலா போயிட்டு, அதுக்கப்புறம் மூணார் போனா போலாம், இல்லன்னா இல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கோவாக்கு போலாம் அப்படின்னு தான் பிளான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதுபடி தான் போலாம் அப்படின்னு கேரளா சைடு தாங்க வந்தோம். பட் எங்கேயுமே போக முடியல. நம்ம கோவாக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆம். ஃபர்ஸ்ட்டு வந்து எங்க வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் சைடு போயிட்டு, நம்ம ஈஷா டெம்பிளுக்கு போயிட்டு, அப்படியே பெங்களூர் போயிட்டு, அப்படியே நம்ம கோவாக்கு போகலாம் அந்த ரூட்ல அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன நெனச்சோம், சரி கேரளாலயே இன்னும் நெறைய பிளேஸ் எல்லாம் இருக்குல்ல. நம்ம இப்படியே பார்த்துட்டு இப்படியே கோவாக்கு போகலாம். ஆல்ரெடி நம்ம அது எல்லாமே பார்த்துட்டோம். கோயம்புத்தூர்ல சிவன் ஸ்டாச்சு எல்லாமே. ஸோ நம்ம வந்து கேரளா சைடுல எல்லா பிளேஸும் கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம். இன்னும் நமக்கு 1 டே, 2 டேஸ் இருக்குல்ல அப்படின்னு நெனச்சு நம்ம போயிட்டு இருந்தா, எல்லாமே சொதப்பிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம சிவன் ஸ்டாச்சு திருவனந்தபுரம்ல இருக்குல்ல, அங்க போலான்னு தான் இருந்துச்சு. பட் அதையும் சொதப்பிடுச்சுங்க. சரி நம்ம வர்க்காலா போகலான்னு நெனச்சோம், அதையும் சொதப்பிடுச்சு. அதுக்கப்புறம் ஆலப்பூஜால வந்து நம்ம போட் ஹவுஸ்ல போலாம். அங்க தான் போக முடியல. அட்லீஸ்ட் நம்ம போட் ஹவுஸ் ஆச்சும் போகலாம் அப்படின்னு நெனச்சோம். பட் எல்லாமே சொதப்பல் தாங்க. போகும்போது மட்டும் நல்லா பிளான் பண்ண மாரி அங்கங்க ஸ்டே பண்ணி போனோம். பட் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது தான் எல்லாமே சொதப்பிடுச்சு. மறக்காம இந்த வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.